எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மோட்ரு 4 வீடு. இத வந்து நம்ம எங்க இருந்து வேணாலும் ஆப்பரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ரிமோட் மூலம் நம்ம வந்து ஒரு மோட்டர 4 இடத்துல இருந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஆன் பண்ணலாம். யார் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 இடத்துல இருந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுல நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 4 இடத்துல இருந்து நம்ம ஆன் ஆஃப் பண்றப்ப வயர் வந்து நெறைய தேவைப்படும். நம்ம வயர் எடுத்துட்டு போறதுக்கு வழி இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா வந்து நம்ம அங்கருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 4 வீடு 4 இடத்துல இருக்கிறோம். மோட்டர் வந்து தூரமா இருக்குது. நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வந்து ஆன் பண்றேன், ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்ற இடத்துல பாருங்க. நிறைஞ்சதுக்கு அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுது. இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இத நீங்களே ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ட்ரெய்னிங் தர்றோம். இல்ல உங்களுக்கு வேணும், கனெக்ட் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ரெடி பண்ணி ஸ்டார்டராவே உங்களுக்கு வந்து நாங்க அனுப்பிடுறோம். நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப மோட்டர் வந்து நம்ம 4 இடத்துல இருந்து ஆன் ஆஃப் பண்றப்ப என்னன்னு பாருங்க. நமக்கு வயர் செலவு கிடையாது. இப்ப வயர் எடுத்துட்டு போறதுக்கு வசதி இல்லாத இடத்துலயும் நம்ம இத வந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்றது இருக்கும். இந்த ரிமோட் அப்படின்றப்ப நீங்க எங்க இருந்தும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபீட்பேக் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வயர் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வயர் எடுக்க வேண்டியிருக்கும். இப்ப ரிமோட்ல வந்து நம்ம பண்றப்ப, மோட்டர் ஓடுதா, ஓடலையா அப்படின்ற ஃபீட்பேக் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். இப்ப 4 வீட்ல இருந்து எப்படி செப்பரேட்டா ஆன் பண்றது, ஆஃப் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இது போல பாருங்க. அவங்க அங்க இருந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 ரிலே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இங்க இருந்து கமாண்ட் எடுத்து அது ஃபீட்பேக் நம்ம குடுக்கணும். மோட்டர வந்து ஆன் பண்ணி, ஆஃப் பண்றதுக்கு. இது போல நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா, கண்டிப்பா நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க செஞ்சு தர்றோம். இது போல வந்து எங்க இருந்து நம்ம ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் நம்ம ஹவுஸ் வேரிங் எப்படி நம்ம கத்துக்கிறது, மோட்டார் ஸ்டார்டர் எப்படி ரிப்பேர் பண்றது, அதுல என்னென்ன ஃபால்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாங்க. கண்டிப்பா நாங்க வந்து சொல்லி தரோம். அப்புறம் சில பேர் கேட்குறாங்க, நம்ம எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது? இல்ல நம்ம சின்ன சின்ன டிஐஒய் ப்ராஜெக்ட்லாம் எப்படி நம்ம செய்றது? அப்படின்னு சொல்லி, நம்மள்ட்ட எல்லா காம்போனன்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சரி, நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்க அனுப்பி வைக்கிறோம். இல்ல எலக்ட்ரிக்கல் சம்மந்தமா ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.